بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم: ولا تظلموا فيهن أنفسكم. صدق الله مولانا العلي العظيم. சூரா தௌபா 9வது சூரா 36வது வசனத்தினுடைய சிறு பகுதியின் விளக்கம் இது. ஃபலா தظلموا فيهن أنفسكم. அந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநீதம் செய்து கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுவார். இது ஒரு தடுத்தல் வினைச்சொல், செய்யாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வினைச்சொல். இது உனக்கு நீயே அநீதம் செய்து கொள்ளாதே அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடியது. பெரும்பகுதி எல்லாமே அல்லாஹ்கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு நம்பக்கூடியவர்கள் தான் முஃமின்கள், அப்படித்தானே? அப்படி இருக்கும்போது நல்லது செய்யறது மட்டும் ஒரு மனிதனை சார்ந்து இருக்காது. அவன் செய்யக்கூடிய தீங்குகளும் அது அவனை சார்ந்தது தான் அப்படிங்கிறத நமக்கு இந்த வசனம் ரொம்ப தெளிவாகவே சொல்லித்தரும். இன்னும் பல இடங்கள்ல அல்லாஹ்தாலா இதை பற்றி ரொம்ப தெளிவாகவே சொல்லுவான். எப்படி ஒரு நல்ல காரியம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா எல்லாம் என்னால தான் நடந்துச்சு அப்படின்னு நாம நினைக்கிறோம். நல்ல விதத்தில் சம்பாத்தியம் செய்து விட்டால் அதுவும் என்னால் தான் நடந்தது அப்படின்னு நாம என்ன செய்யறோம், சொல்றோம், அப்படித்தானே? அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு பாவம் நடந்து விட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு நஷ்டம் நடந்து விட்டாலோ அதுவும் என்னால் தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ற பக்குவம் அப்படிங்கிறது நம்மளிடத்துல கிடையாது. ஆனால் அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்துல தெளிவுபடுத்துகிறான். நல்லது அப்படிங்கிறது என்கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு நீ நினைக்கிற இல்லையா, அதே மாதிரி பாவமான காரியங்களும் உன்னிடமிருந்து தான் ஏற்படுகிறது அப்படிங்கிறதை நம்பிக்கோ. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், நல்லது செய்கிறத மலை மாதிரி நினச்சிக்கிட்டோம் நம்மிடம் ஏற்படக்கூடிய பாவங்களை கெட்டவைகளை நாம் என்ன செய்கிறோம், சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறோம். அதுதான் விஷயம். இந்த மாதிரி நாம் இருக்கக்கூடிய இந்த செயல்கள் அப்படிங்கிறது இருக்குத, இது எந்த காலத்திலையுமே கூடாது தான். குறிப்பாக அந்த 4 மாதங்கள் அல்லாஹ் எந்த 4 மாதங்களை சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அந்த 4 மாதங்களில் நாம சின்ன பாவங்கள் செஞ்சா கூட அதுல பெரிய பாவங்கள் கிடைக்கும். சின்ன குற்றம் செய்தால் கூட அதற்குண்டான தண்டனைகள் பெரியதாக கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு இந்த வசனத்துல அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். வலா தظلموا فيهن. நீங்கள் அந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்களே, அன்ஃபுஸக்கும்னா உங்களுக்கு நீங்களே என்ன செஞ்சிடாதீங்க, அநீதம் செய்து கொள்ளாதீர்கள். அப்படின்னா அல்லாஹ் எதெல்லாம் செய்ய சொன்னானோ அப்படி செய்ய சொன்ன விஷயங்களை விடுவது அப்படிங்கிறதும் குற்றம்தான். அதே மாதிரி செய்யாதன்னு சொன்ன விஷயங்களை செய்யறதும் குற்றம்தான். அல்லாஹ் எதெல்லாம் செய்ய சொன்னானோ அதை செய்யணும், எதை விட சொன்னானோ அதை விடணும். ஆனால் நம்ம அப்படியே மாத்தமாக என்ன செய்துகிட்டு இருக்கிறோம், விஷயங்களை பூரா செய்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லுவாங்க. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதே தஃப்சீரை தான் சொல்றாங்க. இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விஷயங்களை தான் சொல்றாங்க. ஷிர்க்கு, அநியாயம், கொலை செய்யறது, தீய செயல்கள் செய்யறது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுறது, இப்படின்னு தான் இந்த வசனங்களுக்கு விளக்கங்களை சொல்றாங்க. இது மாதிரி எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செய்வது என்னதான், பாவம்தான். இது எல்லா காலங்களிலும் பாவம் தான். இருந்தாலும் புண்ணியமான மாதங்கள், அல்லாஹ்வோடு சேர்த்து சொல்லப்பட்ட மாதங்கள் அப்படின்லாம் இருக்கும்போது அந்த மாதங்கள்ல பாவங்களை செய்யறது நம்மளுக்கு பன்மடங்கான பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும். எப்படி நம்மளுடைய மார்க்கம் ஒரு நன்மை செஞ்சா 1க்கு 10 அப்படின்னு கொடுக்குதோ, அதே மாதிரி பாவத்தை பத்தி சொல்லும் போது ஒரு பாவம் செஞ்சா ஒரு பாவம் தான் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிடறான், தந்துடுறான். அது மாதிரிதான் எழுதவும்
சொல்றான் நம்மளிடம் இருக்கக்கூடிய மலக்குகளை. இருப்பினும் நாம் இந்த மாதிரி புனிதமான மாதங்களில் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பன்மடங்கான பாவங்களே நமக்கு எழுதப்படுகிறது என்பதையும் இந்த ஆயத்திற்கு ஒரு தப்சீராக நமக்கு விளக்கவான்கள் சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் தஆலா உண்மையை விளங்கி நல்லமல்கள் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களை நம்ம கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி